ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஏவிபி லேர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி போன்ற போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புக்கு அப்ளிகேஷன் வந்து இன்னிலேருந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இதை பிப்ரவரி 12ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும். சரி, வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் அங்கே இருக்கிற சர்ச் பாரில் சிஇசிசி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. இதை டைப் பண்ணி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த லிங்க் தான் இந்த வெப்சைட்டுக்கான டைரக்ட் லிங்க்கு. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணி இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கோச்சிங் சென்டர் சென்னை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று அறிவித்தபடி டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு இலவசமாக பயிற்சி வழங்குறதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் இன்னிலிருந்து நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எவ்வளோ கேபியில் இருக்கணும் அப்படின்றத இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. அண்ட் மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் வந்து மேண்டட்டரியாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/2/2024 நைட்டு 11:59 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு இங்கே இருக்கிற அட்மிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் தான் இது. ஸோ நீங்கள் உங்களுடைய நேமு, ஆதார் நம்பர், இமெயில், ஃபோன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் பாஸ்வேர்டு, உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ நீங்களே கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் அப்படின்றத கொடுத்துங்க. ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ இந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்து வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கான வந்திருக்க ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கங்க. ஸோ இப்போ ஓடிபியை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெரிஃபை அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ வெரிஃபை கிளிக் பண்ணதும் நமக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம உள்ளே வரும்போதே நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதை மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட் எடுத்து வச்சு நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் டேஷ்போர்ட். அப்ளிகேஷனுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நம்ம வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, எஜுகேஷன், கம்யூனிகேஷன், டாக்குமெண்ட் அப்லோட், ஸ்பெஷல் கேட்டகரி, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸில் உங்களுடைய நேமு, மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு, உங்களுடைய ரிலீஜன், கேஸ்ட், கம்யூனிட்டி, வாட்ஸ்அப் நம்பர், ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபாதர் நேமு, அவங்களுடைய ஆக்குபேஷன் அண்டு அவங்களுடைய மொபைல் நம்பர், அப்புறம் மதர் நேம், மதருடைய ஆக்குபேஷன் அண்ட் மொபைல் நம்பர், இதெல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆனுவல் இன்கம் எவ்வளவோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி வந்து ஸ்டேட் போர்டா இல்லை சிபிஎஸ்சின்னு கேட்டிருப்பாங்க. அப்புறம் மார்க் ஷீட் நம்பரு, அது எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் வந்து எழுதிருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டுவெல்த்து வந்து நீங்கள் எக்ஸாம் 600 1200 அப்படின்னு கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தது ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், ஸோ உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் சூஸ் பண்ணிவிட்டு அது என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துறீங்க அப்படின்னா அடுத்தது அட்ரஸ். ஸோ அட்ரஸ்ன்றது உங்களுடைய வீட்டு அட்ரஸ் தான். ஸோ நீங்கள் அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு சேம் அட்ரஸ் இருந்தால் சேம் அஸ் ப்ரெசென்ட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பேஜ் இது. ஸோ ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து 200 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா டாக்குமெண்ட்டுமே ஜேபேக்கில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் சூஸ் ஃபைலில் கொடுத்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா சேவ் ஆகிடும். ஸோ இது எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியை நீங்கள் ஒவ்வொன்றா படிச்சுட்டு என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது கோச்சிங் சென்டர் ப்ரிஃபரன்ஸ். ஸோ நீங்கள் எந்த காலேஜில் கோச்சிங் சேர்றதுக்கு விருப்பம் இருக்குன்னு அதை கொடுத்துருங்க. அண்ட் என்ன
கோச்சிங் கிளாஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான ப்ரிவ்யூ வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இது ப்ரிவ்யூ பேஜ். இதில் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் பண்ணணுமா அப்படின்னு திரும்ப கேட்கணும். எஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். ஸோ இந்த அப்ளிகேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்றதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு கொடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது ஹோம் பேஜோ கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. இங்கே வந்துட்டிங்கன்னா எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே செப்பரேட்டாக இன்டிமேட் பண்ண மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெரிஃபிகேஷன் டைம் வரும்போது டிசி, 10th, 12th இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்க ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் வந்து ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணிவிடுங்க. லாக் அவுட் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்ததும் உங்களுடைய மொபைல் நம்பரும் உங்களுடைய பாஸ்வேர்டும் நீங்கள் போட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை கொடுத்து உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இதை வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கான பதிலை வந்து நான் கமெண்ட்டில் வந்து கொடுத்துட்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த அப்ளிகேஷன் போட்டதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ குயிக்காக முடியுமோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இது போன்ற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்பவே சந்தோஷம், நன்றி. ஆனால் நிறைய பேர் இந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இது நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். இதனால் என்ன டிராபேக்ஸ் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கும்போது நான் கொடுக்குற முக்கியமான இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு வந்து சேராமல் போயிடுது. ஸோ அதை மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா இது போன்ற தகவல்களை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.